தமிழகத்தின் 38 மாவட்டங்களில் சரிபாதியான 19 மாவட்டங்களுக்கு புதிய தாவேகா அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. குறிப்பாக திருவள்ளூரில் 9 எம்எல்ஏக்களும், வேலூரில் 4, நெல்லையில் 3 எம்எல்ஏக்களும் தாவேகா சார்பில் வெற்றி பெற்றிருந்தும் அந்த மாவட்டங்களிலிருந்து ஒருவருக்கு கூட அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. கிருஷ்ணகிரி, தேனி உட்பட 11 மாவட்டங்களில் தாவேகா எம்எல்ஏக்கள் இருந்தும் ஏமாற்றம் மிஞ்சியுள்ளது. அதேநேரம் விழுப்புரம், நீலகிரி, நாகை, திருவாரூர், அரியலூர், தென்காசி, மயிலாடுதுறை ஆகிய 7 மாவட்டங்களில் கட்சி வெற்றி பெறாததால் அங்கு அமைச்சரவை வாய்ப்பு அமையவில்லை. தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத வகையில் தாவேகா தலைமையிலான அமைச்சரவையில் இதுவரை பட்டியலினத்தவர்கள் 7 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தாவேகா எம்எல்ஏக்கள் ராஜ்மோகன், அரக்கோணம் காந்திராஜ், ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு, அவினாசி கமலி, ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், ஒட்டப்பிடாரம் மதன்ராஜா மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஸ்வநாதன் உள்ளிட்ட 7 பட்டியலினத்தோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். தமிழக வரலாற்றில் முதன்முறையாக தாவேகா அமைச்சரவையில் 4 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சிவகாசி கீர்த்தனா அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த நிலையில் தற்போது ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி, குமாரபாளையம் விஜயலட்சுமி, அவினாசி கமலி ஆகியோர் அமைச்சராக பதவியேற்றுள்ளனர். இதில் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மட்டும் 2 பெண்கள் அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளனர். அதேபோல் இளம் வயது அமைச்சர் என்ற பெருமையை 28 வயதான கமலி பெற்றுள்ளார். அமைச்சரவையில் பெண்களின் பிரதிநிதித்துவம் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற போதிலும் இதுவரை இல்லாத அளவில் 4 பெண்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 38 மாவட்டங்களில் 19 மாவட்டங்களிலிருந்து முதல்வர் விஜய் உட்பட மொத்தம் 33 அமைச்சர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக தலைநகர் சென்னையிலிருந்து 7 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து 3 பேருக்கு அமைச்சரவையில் இடமளிக்கப்பட்டுள்ளது. மேலும் காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலிருந்து தலா 2 அமைச்சர்களும், செங்கல்பட்டு, சேலம், கடலூர், திருச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களிலிருந்து தலா 1 அமைச்சரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக சென்னை மற்றும் அதன் அண்டை மாவட்டங்களிலிருந்து மட்டும் 10 அமைச்சர்கள் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர்.